அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழை எளியவர்கள் தொழிலாளிகள் குறைந்த விலையில் சுவையான உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அம்மா உணவகம் தமிழகம் முழுவதும் 664 இடங்களில் ஏற்பாடு செய்து அதில் ஏழை எளிய மக்கள் தொழிலாளிகள் வயிறார மலிவு விலையில் அவர்கள் உணவருந்தி வந்தார்கள். அப்படிப்பட்ட அம்மா உணவகம் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சரியான முறையிலே செயல்படவில்லை. அம்மா உணவகத்திற்கு தரமான பொருட்கள் கொடுக்கப்படவில்லை. அதனால் தரமான உணவு தயாரித்து வழங்க முடியாத இருந்த காரணத்தினால் அம்மா உணவகத்திற்கு வருகை தருகின்றவருடைய எண்ணிக்கை குறைந்தது. அதோடு அம்மா உணவகத்தில் பணி செய்த பணியாளர்கள் பாதி அளவு குறைக்கப்பட்டு விட்டார்கள். சென்னையிலே சுமார் 407 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வந்தன. விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு 19 அம்மா உணவகங்களை மூடிவிட்டார்கள். நேற்றைய தினம் என்று கருதுகிறேன் முதலமைச்சர் அவர்கள் அம்மா உணவகத்திற்கு ஆய்வு செய்ததாக அறிவித்துவிட்டு சென்று அங்கே உணவை அருந்தி சோதனை செய்திருக்கின்றார். இந்த சோதனையை 3 ஆண்டு காலம் ஏன் செய்யவில்லை? இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு அம்மா உணவகத்தை சரியான முறையிலே நிர்வகிக்கவில்லை. தரமான பொருட்கள் வழங்காத காரணத்தினாலே தரமான உணவு வழங்க முடியவில்லை. முழுமையான பணியாளர்கள் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் தரமான உணவை வழங்க முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்களிடத்திலே இந்த அம்மா உணவகத்திற்கு மிகுந்த வரவேற்பு இருந்த காரணத்தினால் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அம்மா உணவகத்தை சென்று ஆய்வு செய்து கொள்ள ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார். உண்மையிலேயே அம்மா உணவகத்தின் மீது அக்கறை இருந்தால் கடந்த 3 ஆண்டுகளில் பலமுறை சோதனை செய்திருக்க வேண்டும் அல்லது அமைச்சர்களால் சோதனை செய்திருக்க வேண்டும். அது எப்படி இயங்குகிறது என்பதையெல்லாம் 3 ஆண்டு காலம் கிடப்பிலை போட்டுவிட்டு இன்றைய தினம் போய் ஆய்வு செய்திருக்கின்றார். எத்தனை முறை முதலமைச்சர் அம்மா உணவகத்தில் சென்று ஆய்வு செய்திருக்கின்றார், எத்தனை முறை அமைச்சர்கள் சென்று ஆய்வு செய்திருக்கின்றார்கள், எத்தனை முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த அம்மா உணவகத்திற்கு சென்று ஆய்வு செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்த செய்தி எதுவுமே இல்லை என்பதுதான் எனக்கு கிடைத்த தகவல். இன்றைக்கு அம்மா உணவகம் என்பது மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், ஏழைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். அப்படிப்பட்ட அம்மா உணவகத்தை இவர்கள் கவனிக்காத காரணத்தினால் மக்களிடத்திலே இந்த ஆட்சி மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏழைகள் தொழிலாளர்களுக்கு ஒரு வித ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவர் போய் வேற வழி இல்லாம பார்த்திருக்காரு. நிதி இப்பதான் ஒதுக்குனாங்க, 3 வருஷம் அதுக்கு சரியா நிதி ஒதுக்கல, தரமான பொருட்கள் கொடுக்கலையே. அதனால தரமான உணவுகள் தயாரித்து ஏழைகளுக்கு வழங்க முடியாத சூழல் ஏற்பட்டு விட்டது. இதுவரைக்கும் சென்னை மேயர் எத்தனை அம்மா உணவகத்துக்கு போய் ஆய்வு செஞ்சிருக்காரு, சோதனை செஞ்சிருக்காரு, இதுக்கு முந்தைய எவ்வளவு நிதி ஒதுக்கிட்டு இருக்காரு, ஏன் 19 அம்மா உணவகம் மூடுறாங்க, எவ்வளவு வருகை இருக்குது? ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அம்மா உணவகத்திற்கு தேவையான பொருட்கள் தரமாக வழங்கப்பட்டது. தரமான உணவு தயாரிக்கப்பட்டு ஏழைகளுக்கு வழங்கப்பட்டது. முழுமையான பணியாளர்கள் இருந்தார்கள். இதனால் அதிகமான பேர் தொழிலாளிகள் ஏழைகள் அங்கே வந்து உணவு சென்றார்கள். இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இதில் அக்கறை செலுத்தாத காரணத்தினால் அதில் அம்மா உணவகத்திற்கு வருகிறவர்களே குறைஞ்சு போச்சு. இன்றைக்கு தமிழகத்தில் நான் அடிக்கடி பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது, சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும், அறிக்கை விடுகின்ற பொழுதும் தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டு வரேன். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. பாலியல் வன்கொடுமை இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. 200 நாள்ல 595 கொலைகள் நடந்து சரித்திரம் படைத்த அரசாக இந்த அரசு இருக்குது. வேற எதிலையும் சரித்திரம் படிக்கல. ஒரு தமிழகம் கொலை மாநிலமாக மாறி இருக்குது. இன்றைக்கு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கிடைக்கவில்லை, சுதந்திரமாக செயல்படவில்லை. குற்றவாளிகளை முறையாக கைது செய்ய முடியாத ஒரு அவலநிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. பலமுறை ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறேன். ஆனா இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால்தான் கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எங்கே பார்த்தாலும் கஞ்சா போதை. ஊடகத்தில் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இந்த நடக்கிற கொலைகள் எல்லாம் அதிகமா இந்த கஞ்சா போதையில் அதனால் ஏற்படுற கொலைகள் தான் அதிகமா இருக்கு. இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை. நீங்க தான் ஒழிச்சிட்டு இருக்கீங்க, யாரும் ஒழிக்கல. யாருக்கிற ஒளி சொல்லுங்க, யாருன்னு பேரை சொல்லுங்க, யார் ஒழிக்கிறா? அவருதான். அவரு போனவரை பத்தி ஏங்க கவலைப்படுறீங்க நீங்க? இப்பொழுது ஊடகத்தின் நண்பராக பத்தி சொன்னேன். இனி இந்த கேள்வி கேட்காது. ஏற்கனவே நீக்கப்பட்டு விட்டோம். மீண்டும் மீண்டும் அதை ஏன் கேட்டு உங்களுக்கு பத்திரிக்கை விறுவிறுப்பான செய்தி வேணும், அதுக்காக இந்த கேள்வி கேட்கறீங்க. அவர் சொல்லிட்டு போறார், அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை? ஆக அவர் சொல்வதற்காக நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுங்கட்சியா இருக்கும் போது எங்களை தான் பேசிக்கிட்டே இருந்தீங்க, எதிர்கட்சியா வந்த பிறகு எங்களை பத்தி தான் பேசுறீங்க. திமுகவில் எவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஆம்சாங் கொலை, அதை பத்தி ஏதாவது ஊடகத்தில் ஒரு விவாத மேடை வச்சீங்களா?
சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ரேஷன் கடையில பாமாயில் பருப்பு நிறுத்தப்படுவதாக உங்களுடைய பத்திரிகையிலே பார்த்தேன். அது ஏதாவது விவாதம் ஆட வைக்கிறீங்களா? கிடையாது. மக்களுடைய பிரச்சனையை சுட்டிக்காட்டி ஏதாவது விவாதம் ஆட வைக்கிறீங்களா? எதுவுமே இல்ல. முழுக்க முழுக்க எப்ப பார்த்தாலும் அதிமுக தான். இருமலா அதிமுக, தும்புனா அதிமுக. இதுக்கு தான் ஒரு விவாதம் ஆட. இதனால என்ன பயன்? இதுல என்ன பயன் இருக்கு சொல்லுங்க. இதனால என்ன நாட்டு மக்களுக்கு பயன் சொல்லுங்க? நிறைய இருக்கு இந்த ஆட்சியில பண்ற அவலங்கள். கொஞ்சம் நஞ்சமா எல்லாத்திலயும் ஊழல், ஊழலாத துறையே இல்ல. அதையெல்லாம் எடுத்து போட்டு விவாத மேடையில விவாதிச்சா இந்த அரசனுடைய கவனத்துக்கு போனா, மக்களுடைய கவனத்துக்கு போனா இது ஒரு பயனுள்ளதா இருக்கும். அதையாவது மேல் செய்யுங்க. ஏன்னா ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் தர்மத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும். நடுநிலையோடு செயல்படுங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவதூறு செய்தி வெளியிடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஆம்சான் கொலை வழக்குல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கல நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறதா இருக்கும். உண்மையான குற்றவாளி தெரிஞ்ச நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அமைச்சர் ரகுபதி. அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு? உண்மையான குற்றவாளி நான் கிடைக்கப்பட்டிருந்தா அப்படின்னா திறமையற்ற அரசாங்கம் தானே அர்த்தம். எங்கிட்ட அந்த பொறுப்பு தான் நாங்க செய்வோமே. பொறுப்பு அவகிட்டு தான் இருக்குது. மக்கள் அவர்கிட்ட தான் ஆட்சி கொடுத்திருக்கிறாங்க. அவர்கிட்ட தான் நான் கேட்க முடியும். வேற யார்கிட்ட கேட்க முடியும்? அதுவோட தெரியாத ஒரு சட்டத்துறை மந்திரியா இருக்காரு. என்ன செய்வது? அவரெல்லாம் அதை எப்படி செய்ய வேணும், எப்படி தடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவரெல்லாம் திட்டம் போட்டு செயல்படுத்த வேண்டும். என்கவுண்டர்ல அவர் ஏற்கனவே ஓடி போனதுனால சுட்டங்கிறாங்க. தானாக அவரே வந்து சரணடைஞ்சிருக்காரு, கை செய்யல. அப்படி தானாக சரணடைந்த ஒருவர் எப்படி தப்பிப்பார்? இரண்டாவது, கொலை குற்றவாளியை அழைத்து செல்கின்ற பொழுது பின்கை விட்டுதை விலங்கிட்டுதான் சொல்லுவாங்க. இதையெல்லாம் நடைமுறை இதெல்லாம் பின்பற்றல. இதையெல்லாம் முறையாக காவல்துறை செயல்படுத்தணுமா இல்லையா? இதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு தோண்டி எடுக்கப்படும். அப்ப சட்டமந்திரிக்கு தெரியும். அதாவது இதுவரை 23 பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கழக பொறுப்பாளர்கள் அழைத்து அவர்களிடத்திலே கலந்து ஆய்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அற்புதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் எந்தெந்த வழியிலே நாம் தேர்தல் பிரச்சாரத்தை, தேர்தல் யுத்திகளை கையாண்டால் வெற்றி பெற முடியும் என்று அரிய கருத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் தலைமை உன்னிப்பாக உள்வாங்கி அதற்கு ஏற்றவாறு அடுத்து வருகின்ற தேர்தலிலே செயல்படுத்தப்படும். அது எப்படி வரவேற்க முடியும்? எத்தனை அமைச்சர் இருக்கிறாங்க? என்ன திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன், அதற்காக துணை முதலமைச்சர் கொடுக்கலாமா? எத்தனை பேர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்தவர்கள், எத்தனை பேர் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருக்கின்றார்கள், அமைச்சர் இருக்கின்றார்கள், அவருக்குலாம் ஏன் கொடுக்கல? அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டு, குடும்ப ஆட்சியாக மாறிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்கள், மக்கள் விரோத செயல்கள், இன்றைக்கு மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கடைவரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, போதாத குப்பை வரியும் போட்டாங்க. இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதோட கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கள்ளச்சாராய மரணம் கள்ளக்குறிச்சி நடந்திருக்குது. இதற்கு பிறகாவது இந்த அரசு உரிய நடவடிக்கை இருக்குன்னு சொன்னா, இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்து நிறுத்திருக்கணும், ஆக்கப்பூர்வமான பணி செய்தோன்னு சொன்னா அது இல்லை. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முந்தி விழுப்புரத்துல ஒரு 6 பேர் நினைக்கிறேன் கள்ளச்சாராயம் பருகி இன்னைக்கு மருத்துவமனையில் போய் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த அரசனுடைய மெத்தனம், திறமையற்ற அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அவங்க அறிக்கை விடுறாங்க, அந்த அறிக்கையோட நின்று போயிருது. ஆனா செயல்ல எதுவுமே காட்டல. தொடர்ந்து பத்திரிகை விளம்பரம் கொடுப்பதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை, வேற எந்த சாதனையும் கிடையாது. இந்த விடியா திமுக ஆட்சியில சேலம் மாவட்டத்தில் எந்த தொகுதியாவது எந்த திட்டத்தையாவது கொண்டு வந்திருக்கிறாங்களா? ஒண்ணுமே கிடையாது. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது எவ்வளவு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். இதை போல இங்க மட்டும் சேலம் மாவட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் எந்த திட்டம் நிறைவேறல. ஒரு சில திட்டம் என்ன, மதுரையில் ஒரு நூலகம் கட்டியிருக்காங்க, அவ்வளவுதான். மெட்ராஸில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. 2 தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது. கேட்டா என்னமாங்க, நாங்க மகளிர் உரிமை தொகை கொடுத்தோமாங்க. அது என்ன திட்டமா? அது நீங்க யாரு வேணாலும் முதலமைச்சர் வந்து அறிவிக்கலாம். இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்கறது தான், அது திட்டம் அல்ல. நிதி ஆதாரத்தை உருவாக்கி அதிலிருந்து இந்த திட்டத்துக்கு பணம் கொடுக்கணும், அது கிடையாது. கடனை வாங்கி தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கட்டணமில்லா பேருந்து செல்கின்றவர்களுக்கு அந்த பேருந்துக்கு உண்டான தொகையை போக்குவரத்து கழகத்திற்கு கடன் வாங்கி தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிதி ஆதாரத்தை பெருக்கி கொடுக்கல. தமிழ்நாட்டுடைய கடன் ஏறிக்கிட்டே போகுது.
இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு சுமார் 3,68,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த பத்திரிகை ஊடகம் தான் இந்த ஆட்சி தாங்கி பிடிச்சிட்டு இருக்குதுங்க. நீங்க பத்திரிகை ஊடக நபர்கள் மட்டும் நடுநிலையோடு உண்மை செய்தியில் வெளியிட்டீங்களா இந்த ஆட்சியுடைய முகத்திரை கிழிஞ்சு போய். நன்றி, வணக்கம்.